இன்றைக்கும் எதிர்க்கட்சிகள், ஏன் திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட நம்முடைய ஆட்சி பற்றி விமர்சனம் செய்ய முடியவில்லை. அப்படி அற்புதமான ஆட்சி கொடுத்தது அதிமுக அரசாங்கம். என்ன சொல்கிறார் திரு ஸ்டாலின்? எடப்பாடி பழனிசாமி, அதிமுக, பாரதிய ஜனதாவோட கூட்டணி. இதைத்தான் சொல்ல முடியும். ஆட்சியில் ஏதாவது குறை இருக்கின்றதா சொல்லுங்கள், அதுக்கு பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எந்தவித குறையும் சொல்ல முடியவில்லை. அப்படி ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அதிமுக அரசாங்கம். இங்கே வீட்டிருக்கின்றீர்களே, என் முன்னிலை அமர்ந்திருக்கின்றார்களே முன்னாள் அமைச்சர்கள், அவரெல்லாம் என்னோடு சிறப்பான முறையிலே பணியாற்றினார்கள். அதனால் ஒரு நல்ல ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டோம், வழங்கினோம். அதே ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இந்த செயற்குழு பொதுக்குழு மேடையில வீட்டுக்கு அத்தனை பேரும் நினைத்தால் நிச்சயம் அது நிறைவேறும். இங்கே வந்திருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேருக்குழு பகுதி செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பல்வேறு தேர்தல்களை களம் கண்டவர்கள். நாடாளுமன்ற தேர்தலாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாலும் சரி, இல்லது கூட்டுறவு சங்க தேர்தலாலும் சரி, அவ்வப்போது நடைபெறுகின்ற இடைத்தேர்தலாலும் சரி, அத்தனை தேர்தலிலும் களப்பணி ஆற்றி கழக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு வெற்றி பெற்ற நபர்கள் நீங்கள் அத்தனை பேர். அனுபவம் வாய்ந்தவர்கள், திறமையானவர்கள், எப்படி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று அரசியல் பாடம் கற்றவர்கள். ஆகவே அத்தனையும் உங்கள் மனதில் இருக்கின்ற, உங்களுடைய அனுபவத்தில் இருக்கின்ற அதை இந்த தேர்தலை பயன்படுத்துங்கள். நிச்சயமாக 100% வெற்றி பெறுவோம். மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும். இது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. மரியாதைக்குரிய சகோதரர் சி.வி. சண்முகம் குறிப்பிட்டார், நாமும் தேர்தல் வகுப்பாளை வைத்திருக்கிறோம். நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். நம்முடைய கழக நிர்வாகிகளுக்கே சில நேரத்தில் சந்தேகம் ஏற்பட்டது. அதையெல்லாம் போக்குவது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையிலே சில விளக்கங்களை தர விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல வேறு 2 லட்சம் வாக்குகளிலே 43 சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்தோம். அதனால் ஆட்சி இழந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கின்றோம். அதுவும் யார் சூழ்ச்சியால் அந்த வாக்குகள் இழக்கப்பட்ட என்ற விவரத்தையும் அவர்கள் சொன்னார்கள். 2011 2020 வரைக்கும் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த காலகட்டத்திலே நாம் தேர்தலிலும் சந்தித்தோம். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இதை புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்திலே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2006 திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்களிலே வெற்றி பெற்று மைனாரிட்டி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியவில்லை. பிரதான எதிர்க்கட்சி கூட கிடைக்கல. அப்பொழுது திரு ஸ்டாலினுடைய அப்பா திரு கருணாநிதியே இருந்தார். அப்பவே உங்களுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இடம் இல்லை. 2014 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட திமுகவுக்கு வெற்றி பெற முடியல. 2014 ஒரு நாடாளுமன்ற திமுக கட்சி சேர்ந்த வெற்றி பெற முடியல. திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த வெற்றி பெற முடியல. அண்ணா திமுக 37 இடங்களில் வெற்றி பெற்று சாதனை படைத்தது. 2016 புரட்சி தலைவி அம்மாவில் யாருடன் கூட்டணி வைக்காமல்
234 இடங்களும் இரட்டலை சின்னத்திலே போட்டியிட வைத்து பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள். இப்படிப்பட்ட இயக்கத்தை பற்றி திமுக தலைவர் விமர்சனம் செய்வது கேலி கூத்தாக இருக்கின்றது. சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும், கீழே இருக்க சக்கரம் மேலே வரும். அது தெரியாமல், விவரம் தெரியாமல் திரு ஸ்டாலின் பேசி வருகிறார். அதே வேளையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க, சட்டமன்ற தேர்தலிலே வேறு மாதிரி வாக்களிப்பார்கள். அதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது 39 நாடாளுமன்றத்தில் 234 சட்டமன்ற தொகுதி இருந்தது. அதில் 2 தொகுதியில் தான் நாம் வெற்றி பெற்றோம். அப்பொழுது இடைத்தேர்தல் நடந்தது. 22 சட்டமன்ற தேர்தலில் 9 தேர்தல் மன்றத்தில் திமுக சுமார் 39,000 வாக்குகளை வெற்றி பெறாங்க. அதே நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக 25,000 வாக்குகளை வெற்றி பெற்றோம். ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. நாடாளுமன்றத்தில் திமுக போட்டியிடுறது, சட்டமன்றத்திலையும் திமுக போட்டியிடுது. ஆனால் நாடாளுமன்றத்தில் அதிக வாக்கு வாங்குறாங்க, சட்டமன்றத்தில் அதிமுக அதிகமாக வாக்குது. இப்படி 9 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் திமுக வீழ்த்தியது. அந்த 9 சட்டமன்ற தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதிகமாக வாங்கினாங்க. இதுதான் நிலைமை. அது மட்டுமல்ல, 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதில் 39 தொகுதி திமுக தான் வெற்றி பெற்றாங்க. அந்த 234 சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி அந்த எம்எல்ஏ தொகுதி 234 சட்டமன்ற தொகுதி 39 நாடாளுமன்றத்தில் வருது. 10 இடங்கள் நாம் வெற்றி பெற்றோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைச்சிருக்குது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வாங்கின வாக்கு, திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வாங்கின வாக்கு ரெண்டையும் சேர்த்துனா 41.33%. அதிமுக வாங்கின வாக்கு நாடாளுமன்றத்தில் 23.5%. பாரதிய ஜனதா நாடாளுமன்றத்தில் வாங்கின வாக்கு இரண்டையும் சேர்த்தா 41.33%. அப்போ இந்த 234 சட்டமன்ற தொகுதி 39 நாடாளுமன்றத்தில் இருக்குது. இதுல அந்த 41.33% வாக்குல பார்த்தா 84 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்குது. அதிகமா வாங்கியிருக்கிறோம். 84 சட்டமன்ற தொகுதியில அதிகமான வாக்குகளை பெற்றுக்கிறோம். 15 சட்டமன்ற தொகுதியில 1% வாக்கு தான் குறைவு. 18 சட்டமன்ற தொகுதியில 1-2% வாக்கு தான் குறைவுபட்டிருக்குது. சட்டமன்ற பொது தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு ஒப்பிட்டு நான் சொன்னேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்ற தேர்தல் 2 இடங்கள் தான் எம்எல்ஏ தொகுதியில் வெற்றி பெற்றோம். 21 75 தொகுதி வெற்றி பெற்றோம். இப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்ச பிறகு 84 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போ 19 2 இடங்கள் வெற்றி பெற்ற போது 84 என்று சொன்னால் 75 என்று சொன்னால் இப்பொழுது 84 என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும்.